ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் குழம்பு தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ சிக்கன், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்சியில் ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். பட்டை, கிராம்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ ஆயிலை ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு. இதில் பட்டை, கிராம்பு எல்லாம் போடணும். நான் இப்போ ஒரு 2 பட்டை 4 கிராம்பு தான் எடுத்துருக்கேன். பட்டை, கிராம்பு போட்டாச்சு. அது பொரிஞ்சு வந்த உடனே நம்ம விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், பேஸ்ட்டாக இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கணும். அது எவ்வளோ வதங்குதோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வதங்கணும். டக்குன்னு எடுத்து சிக்கனை போட்டால் ஒரு பச்சை வாடை வர மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வதக்கணும் சிக்கனை. வெங்காயம் விழுத நல்லா வதக்கணும். அது வதங்கினோடனே நம்ம சிக்கனை இப்போ போடலாம். மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இது இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு தூள், நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்ச குழம்பு தூள் நல்லாவே இருக்கும். ரொம்ப இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கியாச்சு. இப்போ சிக்கனை தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப நிறையா சிக்கனுக்கு சிக்கன்லேயே தண்ணி வரும். நம்ம நிறையா வைக்கும்போது அது என்ன ஆகும், ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி தான் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம குக்கர் ஒரு 2 விசில் அளவுக்கு மூடி வச்சு விசில் விட்டு இறக்கணும். அவ்வளோதான். இப்போ மூடியை திறந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து பார்த்தா சிக்கன் கிரேவி குழம்பு ரெடி. தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் பால் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், வேணான்னாலும் நம்ம விட்டுலாம். நம்ம ஆப்ஷன் தான். எவ்வளோ குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
செமையாக இருக்கும். செஞ்சு இதே மாதிரி இந்த மெத்தடில் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.